வணக்கம் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பட்டி மாம்பழ பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் சேமியா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் 200 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. துண்டுகளாக நறுக்கிய மாம்பழம் 1 கப் எடுத்துக்கோங்க. காய்ச்சிய ஆறின பால் 3/4 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணீரில் ஜவ்வரிசி கழுவி சேர்த்து வேக விடுங்க. ஜவ்வரிசி வந்ததும் சேமியாவை சேர்த்துருங்க. சேமியா சேர்த்து கலந்து விடுங்க. சேமியா கலந்ததும் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து கொதி வந்ததும் ஏலப்பொடியை சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பை நிறுத்திடுங்க. வேறொரு பாத்திரத்தில் கருப்பட்டியை தூளாக உடைச்சிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து விட்டு கருப்பட்டியை கரைய விடுங்க. கருப்பட்டி கரைஞ்சதும் வடிகட்டி பாயாசத்தில் சேர்த்துருங்க. தாளிப்பு கரண்டியில் நெய் 1 ஸ்பூன் சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கி பாயாசத்தில் சேர்த்துருங்க. கடைசியாக மாம்பழ துண்டுகளை சேர்த்து கலந்து விடுங்க. பின் பரிமாறுற கிண்ணத்தில் சேர்த்துருங்க. சுவையான கருப்பட்டி மாம்பழ பாயாசம் தயார். வீவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.